குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து OFT 351ங்கிறது சப்ஜெக்ட் கோட். ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிற பேப்பர் வந்து ஃபைனல் இயர் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எப்போன்னா 7th செமஸ்டரில் அவங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது. இதில் 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதில் நிறைய டாபிக்ஸாக இருக்குது. we will discuss one by one. First topic is macronutrients. What is the meaning of macro? Macro means large அப்படின்னு அர்த்தம். அப்போ macronutrients are the nutrients that our bodies need in large amount. It provide energy and bodily functions. There are 3 primary macronutrients are available. Macronutrients என்ன சொல்கிறாங்க? நம்ம பாடிக்கு தேவைப்படக்கூடிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்டு மேக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும் போது எதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம்? சாதம் சாப்பிடுவோம். அப்போ வந்து it is a carbohydrate. Carbohydrate is the example for macronutrients. இப்போ ஒன் பை ஒன் பார்ப்போம். there are 3 primary macronutrients சொல்லியிருக்காங்க இல்லையா? the first one is carbohydrates. carbohydrates என்ன செய்யணும்? it provide energy to our body. நிறைய எனர்ஜியை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது கார்போஹைட்ரேட்ஸோட வேலை. and it is the fuel for the brain and muscles during the exercise. நம்மளுடைய மசில்ஸுக்கும் பிரெயினுக்கும் it will act as a fuel. And where we are getting from carbohydrate? Grains. We are taken bread, rice, pasta எல்லாமே made up of grains இருந்து தான் it will be prepared. And fruits having a large amount of macronutrients, large amount of carbohydrates. And vegetables having the carbohydrates. legumes, முளைக்கட்டின பயிரெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் ப்ரெசென்ட். அண்ட் செகண்ட் ஒன் example for second macronutrient is proteins. Protein is essential for building and repairing the tissues. ஒரு டிஷ்யூஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்காக இருக்கட்டும், அதை பில்ட் பண்ணும்போதும் ஆர் ரிப்பேரிங் த டிஷ்யூஸ், நமக்கு ஒரு காயம் வந்துடும். காயம் வரும்போது அந்த டிஷ்யூஸ் இறந்த டிஷ்யூ வந்து சரியாகி திரும்பவும் புதுசாக டிஷ்யூஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும். திசுக்கள் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் இஸ் எசென்சியல். அண்ட் இட் ப்ரொடியூசிங் த என்சைம்ஸ். பாடியில் என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரோட்டீன்ஸோட மெயின் ஜாப். அட் த சேம் டைம் இட் வில் ப்ரொடியூசிங் த ஹார்மோன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் த இம்யூனிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இம்யூனிட்டி ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட வேலையும் ப்ரோட்டீன்ஸோட வேலை தான். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வென் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் இன்சஃபிஷியன்ட். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிடாம போயிடுவோம் காலேஜுக்கு. அப்போ கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு உடம்புல இல்லாத போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வில் கிவ் த மோர் எனர்ஜி டு அவர் பாடி. அப்போ வந்து கார்போஹைட்ரேட் இன்சஃபிஷியண்டாக ஆகிற நேரத்தில் ப்ரோட்டீன் வந்து நமக்கு எனர்ஜியை வந்து நம்ம பாடிக்கு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குதுன்னா மீட், then poultry products, fishes, eggs, dairy products, legumes, nuts and seeds la large amount of protein will be present. And third one is fat. Fat provides concentrated source of energy and supporting the cell growth and protect the organs and keep the body warm and help absorb certain nutrients. Fat என்ன செய்யுது? Fat also providing the energy. நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் கொடுக்கறத விட இட் கிவ்ஸ் அ கான்சன்ட்ரேட்டட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ப்ரொவைடு. கொஞ்சம் ஃபேட் எடுத்துக்கிட்டாலே என்ன ஆகும்? நிறைய எனர்ஜி கிடைக்கும் கம்பேர்ட் டு கார்போஹைட்ரேட். அட் த சேம் டைம் இட் வில் சப்போர்ட்டிங் த செல் க்ரோத். நம்ம செல்லை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஃபேட் வில் பி ஹெல்ப்டு. அட் சேம் டைம் இட் வில் ப்ரொடெக்ட் அவர் ஆர்கன்ஸ். நம்ம பாடிக்கு கீழே இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கு கீழே பார்க்கும்போது நிறையா ஃபேட் வில் பி டெபாசிட்டட். அது வந்து நம்ம க்ளோ பண்ணும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு ஆர்கானையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஃபேட் பண்ணும். அதே மாதிரி கீப் த பாடி வார்ம் அட் ஆல் த டெம்பரேச்சர்ஸ். ஈவன் வின்டர் சீசனில் குளிர் அடித்தாலுமே நம்ம பாடியை வார்மப்பாக வச்சுக்கிறதுக்கு ஃபேட் வில் பி ஹெல்ப்டு. அண்ட் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அப்சார்பிங் த சர்டைன் நியூட்ரியன்ஸ். ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி ஃபேட்டுக்கு வந்து உண்டு. அண்ட் ஃபேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்மோன் ப்ரொடக்ஷன். இந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ஸ். ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபேட் வில் பி ஹெல்ப்டு. அண்ட் ஃபேட் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது? ஆயில், பட்டர், நட்ஸ், சீட்ஸ், ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஃபேட் வந்து
அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தோம். நீங்கள் வந்து ரைட் ஏ நோட் ஆன் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு கேட்பாங்க. இப்போ நான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.